அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நாம் சொல்லுகிற ஜபங்களுக்கும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆன்மீகம் ஆண்டவனை அடைய வேண்டுமே தவிர அது நம்மை நோக்கி திரும்பக்கூடாது என்கிற உயர்ந்த கருத்து இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆன்மீகம் கட்டாயமாக ஆண்டவனை நோக்கி எழுப்பப்பட வேண்டும். அது நம்மை நோக்கி திரும்பக்கூடாது, இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும். டோனி டி மெல்லோ என்கிற எழுத்தாளர் மிக அழகாக ஒரு முறை சொல்லுவார். ஒரு வீட்டில் ஒரு அம்மா எப்பொழுதும் அடுத்தவர்களை குறை கொண்டே இருப்பார், குறை சொல்லி கொண்டு. அந்த வீடு ஏன் அவ்வளவு அழுக்காய் இருக்கிறது, அந்த வீட்டின் ஜன்னல் எவ்வளவு அழுக்காய் இருக்கிறது பாருங்கள், இன்னும் அவருடைய வாசப்படி இவ்வளவு அழுக்காய் இருக்கிறது, இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறார்களே, அவருடைய தோட்டத்தில் எவ்வளவு குப்பை இருக்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லையா, அவர்களே கூட அழுக்காக தெரிகிறார்கள், சீ 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 என்று சொல்லி கொண்டிருந்தார். பக்கத்தில் நடந்து கொண்டு போன ஒருவர் வேகமாக அந்த பாட்டியின் வீட்டிற்கு அவருடைய ஜன்னலை தண்ணீர் வைத்து நன்றாக துடைத்தார். பளிச்சென தெரிந்தது. இப்பொழுது அந்த அக்கறையில் இருந்த வீடு மிக அழகாக இருக்கிறது. இப்பொழுது அழுக்கு எங்கிருக்கிறது என்று சொன்னால், அடுத்தவர்களிலா, அடுத்த இடத்திலா, அக்கறையிலா? இல்லை. அக்கறை இல்லாமல் அடுத்தவர்களை பேசுகிறவர்களிடத்தில் தான் கரை இருக்கிறது என்பதை சொல்லாமல் அந்த கதை சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியும் வாசகமும் அப்படித்தான். அன்பானவர்களே, முதல் வாசகத்தில் சீராக் ஆகமத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஏழைகள், தீங்கிழைக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், இன்னும் புறக்கணிக்கப்பட்டோர், இவர்கள் எல்லாருக்கும் என்ன இல்லை என்று சொன்னால், குடும்பம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, சட்டம் இல்லை, சட்டத்தின் முன் மரியாதை இல்லை. ஆனால் இவர்களுக்குள் ஒன்று இருந்தது. அது ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா, இவர்கள் செய்கிற ஜெபம் வானத்தின் முகில்களை எட்டும். அது மட்டுமல்ல, வானத்தின் முகில்களை கிழித்து கொண்டு, மேகங்களை கிழித்து கொண்டு கடவுளிடம் செல்லுகிற வரைக்கும் அது ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கும், ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, வானங்களின் முகில்களை கிழித்து கொண்டு போகிற அளவுக்கு இந்த ஏழைகளிடம் என்ன இருந்தது? எதுவுமே இல்லையே, குடும்பமே இல்லையே, அங்கீகாரம் இல்லையே, சமுதாயத்தில் அவர்களுக்கு யாரும், அவர்கள் மீது யாருக்கும் அக்கறை இல்லையே. ஆனால் அவர்களிடம் ஒன்று இருந்தது. என்ன என்று சொன்னால், தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து கொண்டார்கள். சீராக் மிக தெளிவாக சொல்லும், தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து கொண்டவர்களுடைய ஜெபங்கள் வானத்தை கிழித்து கொண்டு கடவுளை சென்று அடைகிற வரைக்கும் அது அறியாமல் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என சொல்லுகிறார். எவ்வளவு அழகான இறைவார்த்தை பாருங்கள். இந்த சமுதாயத்தில் அன்புக்குரியவர்களே, ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அது என்னையும் கடவுளையும் இணைக்கிறது. அது கடவுளிடம் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்பாக என்னுடைய வார்த்தையின் ஜெபங்கள் வானத்தை கிழித்து கொண்டு போகிற அளவுக்கு வலிமை வாய்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த சக்தி எங்கு உருவெடுக்கிறது என்று சொன்னால், இத்தகைய எளிய மனம் கொண்ட, தாழ்ச்சி உள்ளம் கொண்ட, தாழ்மையான எண்ணம் கொண்ட, கடவுளை மட்டுமே நம்பி இந்த உலகத்தில் எதையும் துறந்து வாழக்கூடிய, எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ள இத்தகைய மக்களுக்கு மக்களுடைய ஜெபங்கள் இவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது என்று சீராக் மிக அழகாக சொல்லுகிறார். அன்பான சகோதரர்களே, அது கடவுளிடம் சென்று ஆறுதல் அடைகிற வரைக்கும் அது ஓயாது என இறைவார்த்தை சொல்லுகிறது. நாமும் ஜெபம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாம் இப்படி இந்த வரிசையில் ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். ஏழைகளாகவும், கைம்பெண்களாகவும், கைவிடப்பட்டவர்களாகவும், அனாதைகளாகவும், புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபத்தில் நாம் ஏழைகளாக இருக்க இறைவன் அழைக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் அப்படியானால் என்ன? நாம் நம்முடைய மனநிலைகளில் தாழ்ந்து இருக்க வேண்டும், தாழ்ச்சி கட்டாயமாக இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஆயுதம். பவுலடியாரை போல மிக சிறந்த ஆற்றல் வாய்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவரை போல செருக்கு நிறைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவர் தன்னை வெறுமையாக்குகிறார்,
தன்னையே வெறுமையாக்குகிறார். அதுதான் இன்றைய 2ஆம் வாசகம். மிக அழகாக பவுலடியார் அவர் எதற்காக இறைவனின் வார்த்தைக்காக தன்னை வெறுமையாக்குகிறார், இன்னும் கடவுளுடைய அருளுக்காக தன்னை வெறுமையாக்குகிறார். அது மட்டுமல்ல, இயேசுவுக்காக தன்னை வெறுமையாக்குகிறார். தன்னுடைய வாழ்வினுடைய லைஃப் ஸ்டைல ஒரு வெறுமையாக்குகிறார். தன்னுடைய மைண்ட் செட்டை ஒண்ணுமில்லாம ஆக்குகிறார். எதற்காக என்று சொன்னால், கிறிஸ்துவின் மனநிலை உங்களிடம் இருப்பதாக, கிறிஸ்துவின் மனநிலையே உங்களிடமும் இருப்பதாக என சொல்லுகிறார். அப்படியானால் தன்னுடைய மனநிலையை கிறிஸ்துவுக்காக இறக்கி வைத்து விடுகிறார். ஆதலால் தான் சாகும் தருவாயில் அவர் தம்முடைய அன்பு நண்பர் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதத்தில், நான் சீரியதொரு பந்தய போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், வெற்றி வாகைக்காக காத்திருக்கிறேன் சொல்லுகிறார். ஆதலால் இந்த உலகத்தில் எத்தனை எனக்கு இருந்தாலும் அவைகளை எல்லாம் நான் புறக்கணித்து விட்டு என்னை நான் குறைத்து கொண்டேன். என்னிடம் மிகுதியாக இருந்தது, அவைகளை எல்லாம் நான் குறைத்து கொண்டு இறைவனை என் உள்ளத்தில் ஆழத்தில் பெருமைப்படுத்தி கொண்ட காரணத்தினால் நான் இப்பொழுது தயாராக இருக்கிறேன். சாகர சூழல் இருந்தாலும் கூட நான் எப்படிப்பட்டதால் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். மற்ற எல்லாத்தையும் இழந்து விட்டேன், ஆனால் விசுவாசத்தை காத்து என்னுடைய வெற்றி வாகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது உன்னதமான ஜபம். ஒரு ஜபம் என்பது நாம் தாழ்த்துவது உண்மையான ஜபம். அது மட்டுமல்ல, நம்மை இறைவன் முன்பாக வெறுமையாய் நினைப்பது மிகப்பெரிய ஜபம். பல நேரத்தில் நம்மை நாம் வெறுமையாக்க விரும்புவதில்லை. நாம் நல்லவர்கள், பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், இன்னும் அங்கீகாரம் பெற்றவர்கள், எனக்கு புகழ் உண்டு, பெருமை உண்டு, பணம் உண்டு, வசதி உண்டு, வாய்ப்புண்டு, அத்தனையும் இருக்கும். ஆனால் நீ செல்லுகிற இந்த ஆன்மீகம், உன்னுடைய ஆன்மீகம் ஆண்டவனை நோக்கி திரும்ப வேண்டும், அது உன்னை நோக்கி திரும்பக்கூடாது. இதுதான் முதல் வாசகமும் 2ஆம் வாசகமும் நமக்கு சொல்லுகிற மிக அழகான பாடம். அன்பான சகோதரர்களே, சங்கீதம் 51:7 நாம் வாசிக்கிறோம், தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் புறக்கணிப்பதில்லை, தாழ்ச்சி நிறைந்த உள்ளம். நாம் அனைவருக்கும் தெரியும், நாம் சின்ன குறிப்பிடத்தில் நாம் படித்திருக்கிறோம். புதுநன்மை உறுதி பூசுதலில் தலையான பாவங்கள் உண்டு, தலையான புண்ணியங்கள் உண்டு. தலையான பாவத்தில் முதல் பாவம் என்ன அப்படின்னு சொன்னா ஆணவம். தலையான புண்ணியத்தில் முதல் புண்ணியம் என்னன்னு சொன்னா தாழ்ச்சி. இந்த ஆணவத்திற்கும் தாழ்ச்சிக்கும் இடையே எப்பொழுதும் போராட்டம், எப்பொழுதுமே போராட்டம். இந்த 2 நிலைகளைத்தான் இன்றைய நற்செய்தி மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஆகவே தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் புறக்கணிப்பதில்லை என்ற முதல் வாசகத்தினுடைய கருத்தை போல இறைவன் மிக அழகாக சொல்லுது. புனித அவிலா தெரசம்மா என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உன்னை பற்றி உன்னுடைய சுய அறிவை தடுத்து நிறுத்துகிற ஆணவத்தை நீ உணர்ந்து கொண்டால், அதை எப்படி நீ உணர்ந்து கொள்ள முடியும்? உன்னுடைய சுய அறிவை அறிந்து கொள்ளுகிற நிலையை உன்னுடைய ஆணவம் தடுத்து நிறுத்துகிறது. அதை நீ எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தாழ்ச்சியினால் தான் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ஆணவத்தை போக்கி தாழ்ச்சியை நீ அறிந்து கொண்டால், வைத்து கொண்டால், வானகத்தில் இருக்கிற புனிதத்தன்மை எல்லாம் உன்னை ஒட்டி கொள்ளும் என்று சொல்லுகிறார். வானகத்தில் இருக்கிற புனிதத்தன்மை எல்லாம் முதல் வாசகம் சொல்லுகிறது, நீ தாழ்ச்சியாயிருந்தால் உன்னுடைய ஜெபம் மேகங்களை கிழித்து கொண்டு போகும் என்று. புனித அவிலா தெரசம்மா சொல்லுகிறார், நீ தாழ்ச்சியினால் ஆணவத்தை அகற்றிவிட்டு தாழ்ச்சியினால் நீ ஜெபம் செய்தால் வானகத்தில் இருக்கிற எல்லா புனிதத்தன்மையும் உன்னை ஒட்டி கொள்ளும் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆன்மீகத்தை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தாழ்ச்சி என்பது உலகத்திலிருந்தும் புறப்படும், விண்ணிலிருந்தும் நமக்கு வரும். ஆனால் இதை மாற்றி அமைக்க வேண்டிய டெக்னீஷியன்ஸ் யாருன்னு சொன்னா நம்ம மட்டும்தான். நான் என்ன செய்கிறேன்? நான் மாற்றி அமைக்காமல் அப்படியே இருந்து விட்டால் அப்படியே நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஆகவே உன்னுடைய ஜபத்தை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்குவதும் நீதான், உன்னுடைய ஜபத்தை வலிமை நிறைந்ததாக ஆக்குவதும் நீதான், உன்னால் தான். ஆகவே நான் என்னுடைய ஜபத்தை என்ன ஆக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் கட்டாயமாக நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் மிக அழகாக அதற்காக சொல்லுகிறது. நாம் பல நேரத்தில் அடுத்தவர்களை பற்றியே பேசி கொண்டிருப்போம். தெரசம்மா சொல்லுவாங்க, அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில், நீ அடுத்தவர்களை நீ தீர்ப்பிட நீ ஆரம்பித்து விட்டால் நீ அவர்களை அன்பு செய்வதற்கு உனக்கு நேரம் கிடைக்காது, உனக்கு நேரமே இருக்காது. ஆகவே நேரம் கண்டுபிடியுங்கள், அது அன்பின் நேரமாய் இருக்க வேண்டும். நேரம் கண்டுபிடியுங்கள், அது தாழ்ச்சியின் நேரமாய் இருக்க வேண்டும். நேரம் கண்டுபிடியுங்கள் ஜபத்திற்காக, அது தாழ்ச்சியினால் உருவாக்கப்படுகிற ஜபமாக இருக்க வேண்டும். அதற்கு மிக மிக வலிமை அதிகம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பல நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால்,
நாம் நமக்கு ஒரு நல்ல லாயர்ஸாக இருக்கிறோம். லாயர்னா நல்லா வாதாடுவாங்கல்ல, அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு வாதாடுவாங்க. அடுத்தவர்களுக்கு நாம் நீதிபதியாக இருப்போம், ஜட்ஜ்மெண்ட். வி ஆர் வெரி குட் லாயர்ஸ் ஃபார் அவர் செல்ஸ் அண்ட் வி ஆர் வெரி குட் ஜட்ஜஸ் ஃபார் அதர்ஸ் என்று சொல்லுகிறார். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைய நற்செய்தி வேறு விதமாக சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், 2 பேர் ஜபம் செய்ய போகிறாங்க. உங்கள் அனைவருக்கும் தெரியும், பரிசேயர், இன்னொரு வரி தண்டுகிறவர். பரிசேயர் முன்னதாக வருகிறார். இந்த பரிசேயர்னு சொன்னாவே என்ன அப்படின்னு சொன்னால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வாதம். அவர்கள் என்னன்னாக்க, இவர்கள் பிரித்து வைக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். பரிசேயர்கள் என்று சொன்னாலே பிரித்து வைக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டவர்கள்? அவர்கள் தன் பிறப்பிலேயே பிரித்து வைக்கப்பட்டவர்கள், தன்னுடைய வளர்ப்பிலேயே பிரித்து வைக்கப்பட்டவர்கள். பிறப்பிலேயும் வளர்ப்பிலேயும் இருந்து மற்றவர்களிடமிருந்து பிரித்து வைக்கப்பட்டவர்கள் தான் பரிசேயர்கள். அவருடைய டெஃபினிஷனே அதுதான். அவர்கள் தங்களை பற்றி என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய கொள்கையில் பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் பரிசேயர்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நான் தான் மேன்மையானவன் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, நல்ல சிந்தனையாளன் நான் தான் என்கிற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. அது மட்டுமல்ல, நான் 3 நேரமும் விடாமல் சட்டத்தின்படி ஜபம் செய்கிறேன், நோன்பு இருக்கிறேன், திருச்சட்டம் சொல்லுகிற அனைத்தையும் கடைபிடிக்கிறேன். ஆகவே விண்ணகம் எனக்குத்தான், மோட்சம் எனக்குத்தான் என நினைத்தார்கள். கடவுள் கொடுத்த 10 கட்டளையை 613 சட்டங்களாக வடிவம் கொடுத்து மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். ஆகவே இத்தனையும் எங்களுக்கு தெரிகிற காரணத்தினால் இறைவன் கொடுக்கிற விண்ணகம் எங்களுக்குத்தான் என்கிற மனநிலை அவர்களுக்கு இருந்தது. ஆதலால் அவன் ஒருவன் ஜபம் செய்ய வருகிறான், வரி தண்டுகிறவன் ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறான். அன்பான சகோதரர்களே, இவன் என்ன சொல்லுகிறான் இந்த ஜபத்தில் அப்படின்னா, நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல, நான் ஜபம் செய்கிறேன், நோன்பு இருக்கிறேன், 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன், திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி அவன் ஜபம் செய்கிற பொழுது ஜபம் செய்ய வேண்டும். அவன் தன்னை நிறைத்து கொள்கிறான். தன்னுடைய ஜபத்தினால் தன்னை நிறைத்து கொண்டான். இறைவன் அவனை நிறைப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் சரியாக இருக்கிறேன், நான் முறையாக இருக்கிறேன், எல்லாம் இருக்கு. அப்ப எதுக்காக நீ ஜபம் செய்கிற? ஆகவே இவன் செய்த ஜபம் இவனுக்காக அல்ல, மாறாக அடுத்தவனை குறை சொல்வதற்கு. அதுதான் இவன் வைத்திருந்த ஒரு பிளாக் ஸ்பாட், பிளைண்ட் ஸ்பாட் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் செய்கிற ஜபங்களிலும் கூட இது மாதிரி ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். நாம் அது எது என கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நம்மை பற்றியும் நம்முடைய இந்த உலக அறிவை பற்றியும் நாமாகவே நிறைந்து இருக்கிறோம். ஆதலால் இந்த ஜபம் நம்மில் எந்த பலனையும் ஏற்படுத்துவதில்லை. அன்பானவர்களே, இவன் ஆண்டவனுக்கு அருகில் வந்து ஜபம் செய்கிறான், கடவுளுடைய பார்வையில் தூரமாய் இருக்கிறான். ஒருவன் ஆலயத்திற்கு வெளியே இருந்து ஜபம் செய்கிறான், ஆனால் அவன் கடவுளுக்கு அருகில் இருக்கிறான். எப்படி பாருங்கள், வார்த்தை தான், மனநிலை தான். இந்த ஜபத்தினுடைய வார்த்தைகள், மனநிலைகள் நாம் எங்கு இருந்து ஜபித்தாலும் நம்முடைய நல்ல தன்மையோடும் பண்போடும் ஜபம் செய்தால் அது இறைவனை தேடி வரும், இறைவனை நம்மிடம் அழைத்து வரும். அது விண்ணிலிருந்து வானத்தை கிழித்து கொண்டு போகும். இன்னும் வானத்தில் இருக்கிற எல்லா புனித தன்மையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் அப்படி இருக்க வேண்டும். பரிசேயன் இப்படியெல்லாம் ஜபம் செய்தான். ஆயக்காரன், ஆண்டவரே நான் பெரும் பாவி, என்மேல் இரக்கமாயிரும். முடிஞ்சு போச்சு. ஆண்டவரே நான் பெரும் பாவி. அவன் மற்றவர்களை பற்றி கவலைப்படவே இல்லை, தன்னை பற்றி கவலைப்பட்டான், இன்னும் தன்னுடைய உள்ளத்தை பற்றி கவலைப்பட்டான். கடவுளுடைய இரக்கம் வேண்டும் என்று சொன்னான். ஆகவே அவன் செய்த ஜபம் உன்னதமான ஜபம், உயர்வுள்ள ஜபம், தாழ்ச்சி நிறைந்த ஜபம். அது வானத்தின் முகில்களை கிழித்து கொண்டு கடவுளிடம் சென்றது. வானத்தில் இருக்கிற புனித தன்மையெல்லாம் இழுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தது. உண்மையாலும் ஜபம் செய்தவன் இவனே என்று இறைவன் அவனை பாராட்டுகிறார். தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவோர், உயர்த்தப்படுவோர் தாழ்த்தப்படுவோர். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்மை நாமே உயர்த்துகிற நாம் தாழ்த்தப்படுவோம், நம்மை நாமே நாம் தாழ்த்தினால் உயர்த்தப்படுவோம். நம்முடைய ஜபங்களுக்கு வலிமை இருக்கிறது, ஆனால் அதை மாற்றி அமைக்க வேண்டிய கருவியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தலையான புண்ணியம். அந்த புண்ணியம் வேறு ஒன்றுமல்ல, தாழ்ச்சி என்கிற புண்ணியம். ஆணவம் என்பது ஜபத்திற்கு எதிரானது. ஆணவத்தினால் ஆண்டவனை அடைய முடியாது, ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியாது, கடவுளிடம் இருக்கிற புனித தன்மையை நமக்கு பெற்று தராது. இன்னும் எத்தனைத்தான் நாம் ஜபம் செய்தாலும்
இந்த ஆணவத்தன்மை நம்மிடம் இருக்குமேயானால், செருக்குத்தன்மை நம்மிடமே இருக்குமேயானால் அது விண்ணகத்திற்கு எட்டாது. நாம் செய்கிற ஜெபங்கள் பலனுள்ளதாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பலனை நமக்கு பெற்றுத் தருவதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த வரி தண்டுவோரை போல என்னுடைய ஜெபம் நிறைந்து இருக்க வேண்டும். என் உள்ளமெல்லாம் உம்முடைய அருள் பொங்கி வழிய வேண்டும். அத்தகைய மனநிலை எனக்கு வேண்டும் என ஜெபிப்போம். நம் ஜெபம் விண்ணகத்தின் முகில்களை கிழித்து சென்று இறைவனிடமிருந்து அருளை நமக்கு நிறைவாக பெற்று தருவதாக. ஆமென்.